இந்த தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி டயத்தில் தான் ஒரு சில டைம் தீபாவளிக்கு முன்னாடி லீவு கொடுப்பாங்க. ஒரு சில நாள் தீபாவளி அன்றைக்கி தான் ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும். தீபாவளி அன்றைக்கி ஊருக்கு போயிட்டு மறுநாள் இல்லை அதுக்கு ஒரு நாள் லீவு கொடுப்பாங்க. ஒரே ஒரு நாள் லீவு கொடுப்பாங்க. மறுநாள் அப்போ உடனே கிளம்பி வாப்பா, வண்டி நிற்கிது, ஆள் இல்லை, லோடு இருக்குது, வாங்க வாங்க அர்ஜென்ட் பொறுத்துவாங்க. நமக்கு தீபாவளி கொண்டாடுறதுக்குன்னு ஊருக்கு போகிறோம். போயிட்டு ஒரு வாரம் இருந்துட்டால் தான் பசங்களாக கூட ஜாலியாக இருந்துட்டு வர முடியும். உடனே அர்ஜென்ட் போய்ட்டு வர சொல்லுவாங்க. அந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஊரில் ஒரு திருவிழா, இப்போ நம்ம அண்ணன் தம்பி யாராவது ஃபங்க்ஷனு இந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னா ஒரு லீவு கேட்டோம்னா சரி இந்த ஒரு வாட்டி போயிட்டு வாப்பா, போயிட்டு வர்றப்போ உனக்கு ஆள் மாற்றி வரேன்னுவாங்க. போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஆள் கிடைக்கலன்னுவாங்க. அந்த மாதிரி இடத்துல ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்டா வண்டிக்கு வந்தோம் அப்படின்ற ஒரு சில எண்ணங்கள்லாம் வரும். இதுக்கு தான் நம்ம லோக்கல்லே இருந்துடலாம், அங்கிட்டே பார்த்து வண்டி ஓட்டலாம், அங்கே இருந்தால் நம்ம எல்லா விசேஷங்களையும் அட்டன் பண்ணிக்கலாம், பசங்களையும் பார்த்துக்கலாம், அந்த ஒரு கான்செப்ட் வருது.